ஓம் சாந்தி. நான் விஷால புத்தியுடைய ஆத்மா. நான் தபஸ்வி மூர்த்தி ஆத்மா. நான் உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மா. இப்பொழுது இந்த சீச்சி அசுத்தமான உலகிற்கு நெருப்பு பிடிக்கப் போகின்றது. எனவே சரீரத்துடன் சேர்ந்து எதையெல்லாம் நாம் எனது எனது என்று கூறுகின்றோமோ அதை மறந்து விடுகின்றோம். அதன் மீது மனதை ஈடுபடுத்தாமல் இருக்கின்றோம். தந்தை நம்மை இந்த துக்கதாமத்தின் மீது வெறுப்படைய வைக்கின்றார். ஏனெனில் நாம் சாந்திதாமம் சுகதாமம் செல்ல வேண்டும். இந்த அசுத்தமான உலகத்தில் இப்பொழுது இருக்க வேண்டியதில்லை. ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்து வீடு சென்றுவிடும். எனவே இந்த சரீரத்தில் எதை பார்ப்பது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எவருடைய பெயர் உருவத்தின் பக்கம் கூட புத்தி செல்லாமல் பார்த்துக் கொள்கின்றோம். சிவத்தந்தை ஆத்மாக்களாகிய நம்மிடம் உரையாடுகின்றார். ஆத்மாதான் கேட்கின்றது. தந்தை துக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுவித்து சுகத்தின் சம்பந்தத்தில் அழைத்து செல்கின்றார். எல்லையில்லாத தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். இப்பொழுது தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். நாம் பவித்திரமாக ஆவதற்காக தந்தையை நினைவு செய்கின்றோம். இப்பொழுது நாம் செல்வதற்காக கப்பலில் அமர்ந்திருக்கின்றோம். தந்தை நம்மை இந்த வைஷாலத்திலிருந்து வெளியேற்றி சிவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். எனவே இப்பொழுது புத்தியின் தொடர்பு புது உலகத்தின் மீது இருக்கின்றது. சுயதர்சன சக்கரதாரி ஆவதால் நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். இதுவோ பழைய சிறுப்பாகும். நினைவு செய்ய செய்ய இந்த சரீரம் விடுபட்டு விடும். கடைசி நேரத்தில் தந்தையை தவிர வேறு எந்த மற்ற பொருளும் நினைவில் இருக்கக்கூடாது. இனிமேலும் இனிமையான குழந்தையாகிய நமக்காக தந்தை சொர்க்கத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது நாம் தந்தை, வீடு மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்கின்றோம். தந்தையிடம் வரும்பொழுது நமக்கு மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. இப்போது நாம் பயமற்றவராக ஆகின்றோம். தந்தை அரை கல்பத்திற்கு நம்மை ஆரோக்கியமானவர்களாக ஆக்குகின்றார்.
இது தந்தையின் உத்திரவாதமாகும். நாம் தந்தையினுடையவர் ஆகிவிட்டோம் என்றால் வயிற்றுக்கு தேவையானது அவசியம் கிடைக்கும். கீதையின் பகவான் நிராகாரர் பரமபிதா பரமாத்மா ஆவார். இப்பொழுது தந்தையை நினைவு செய்து செய்து நமது சரீரத்தை விட்டு அமைதியின் உலகிற்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றோம். நினைவு செய்வதால் உடல் நலம், செல்வம் இரண்டுமே கிடைக்கின்றது. தந்தை வந்து அனைவரையும் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகின்றார். நமக்கு 3/4 பாகம் சுகம் கிடைக்கின்றது. தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பல பிறவிகளுக்கான பாவங்கள் சாம்பலாகி விடுகின்றது. நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் இப்போது சுகதாமம் மற்றும் சாந்திதாமத்தை நினைவு செய்கின்றோம். இதில் வேறு எந்த கஷ்டமான விஷயமும் இல்லை. முக்கியமானது நாம் தூய்மையாகி மற்றவரையும் தூய்மையாக்குவதுதான். எல்லையில்லாத தந்தையை நாம் நினைவு செய்யும் பொழுது தேவதையாக ஆகின்றோம். மேலும் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். இப்பொழுது நாம் உண்மையான சம்பாத்தியம் செய்கின்றோம். சேவை செய்வதால் நாம் பிரியமானவர்களாக இருக்கின்றோம். நமக்கு முழு உலக அரசாட்சி என்ற வெண்ணெய் நமக்கு கிடைக்கின்றது. நாம் இப்போது மலர்களாக ஆகின்றோம். நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றோம். ஒரே ஒரு பரமாத்மாவின் ஈடுபாட்டில் இருப்பதுதான் தபஸ்யா ஆகும். இந்த தவத்தின் பலம்தான் சுயம் நம்மையும் உலகத்தையும் எக்காலத்திற்குமாக தடையற்றவராக ஆக்கக்கூடியதாகும். நிர்விக்னமாக இருப்பது மற்றும் நிர்விக்னமாக ஆக்குவதுதான் நம்முடைய உண்மையான சேவையாகும். இந்த சேவையினால் தபஸ்யாவின் ஆதாரத்தில் தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியின் வரதானம் பெற்று மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் கருவியாகி விடுகின்றோம். கடைசி காலத்தில் ஒரு தந்தையைத் தவிர வேறு யாரும் நினைவுக்கு வராமல் இருப்பதற்காக பயிற்சி செய்கின்றோம். அதற்காக இந்த உலகத்தில் யார் மீதும் மனதை லயிக்காமல் இருக்கின்றோம். சரீரங்கள் மீது அன்பு கொள்ளாமல் இருக்கின்றோம். கலியுக பந்தனங்களை நாம் துண்டித்து விடுகின்றோம். விஷால புத்தி உடையவராகி நாம் பயமற்றவராக இருக்கின்றோம். புண்ணிய ஆத்மா ஆவதற்காக இப்பொழுது எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கின்றோம்.
ஒரு பிடி அவளை பயனுள்ளதாக ஆக்கி உண்மையிலும் உண்மையான சம்பாத்தியம் சம்பாதிக்கின்றோம். நம்மீது நாமே இரக்கம் காட்டுகின்றோம். பரமாத்மாவின் ஈடுபாட்டின் மூலமாக பரமாத்மாவோடு சுயம் தங்களையும் உலகத்தையும் நிர்விக்னமாக ஆக்கக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆத்மா நாம் சிதறியிருக்கும் சிநேகத்தை ஒன்றுபடுத்தி ஒரு தந்தையிடம் சிநேகம் கொள்ளும் உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.